சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 120 தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இது மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாக அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவிற்கு இதனால் பாதிப்பா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று எடப்பாடியும் அவரது ஆதரவாளர்களும் கூறினார்கள் அல்லவா? தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கான முயற்சியை செய்தார். அது தோல்வியில் முடிந்தது. தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். அதாவது அம்மா எம்ஜிஆர் முன்னேற்ற திராவிட கழகம் என்பதை பதிவு செய்த நிலையில் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையா அல்லது தனியாக போட்டியிடுகிறாரா என்ற இரு சந்தேகங்களும் இருக்கிறது. தற்பொழுது வரை கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் 70 முதல் 100 தொகுதிகள் வரை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், தனியாக நின்றாலும் 120 தொகுதிகள் வரைதான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. 234 தொகுதிகளில் எதற்காக 120 தொகுதிகளில் மட்டும் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட வேண்டும்? முதல்வராக ஓபிஎஸ் வர வேண்டும் என்ற ஆசை கிடையாதா என்று கேட்டால் அவருக்கே நன்றாக தெரியும், நாம் முதல்வராக வர முடியாது. ஆனால் தமக்கான குறுகிய தொகுதிகள் இருந்தாலும் கூட அதில் சிறிதளவில் மக்களிடம் தம்முடைய ஒட்டுமொத்த பயன்களையும் வாக்குகளை பெறுவதற்கான திட்டங்களையும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆலோசனையின்படி ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுவார் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒன்று தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி, இல்லை என்றால் தனியாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் களத்தை எதிர்கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது கூட்டணியோ அல்லது தனியாக தேர்தலை சந்திப்பதோ இரண்டுமே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி கிடைப்பது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா, தோல்வியை தழுவுமா என்பதை விட ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்து விட்டால் ஆட்சியை அமைக்க வேண்டிய முழுமையான அதிகாரம் ஓபிஎஸ் அவர்கள் அங்கு கேம் சேஞ்சராக மாறுவார். அப்பொழுது துணை முதல்வர் பதவி கூட கொடுப்பதற்கு 2 நபர்களில் யாராவது ஒருவர் முன்வர வேண்டும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 120 தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடலாமா அல்லது அவர் அதிமுகவிலேயே மீண்டும் இணையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.